பாம்புன்னா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. நான் நடுங்காமையா? இருந்தாலும் நான் பயப்படலை. ஏன்னா அதுக்கு காரணம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பேர் வினோதினி. நான் நாட்டுக்கோழி சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்கள் வீட்டில் ஏர்லி மார்னிங், அதாவது அதிகாலை 5:30 மணிக்கு பாம்பு உள்ளே வந்துருச்சு. அதை எப்படி நான் என்ன பண்ணேன், எப்படி வெளியே இது பண்ணி போட்டேன் அப்படின்றது தான் வீடியோவாக ஃபுல்லாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பாருங்கள். காலையில் வெள்ளிக்கிழமைங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் பாம்பு வந்துருச்சு. காலையில் 5 மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்காரரு நாட்டுக்கோழி பண்ணைக்கு போயிட்டார். நான் 5:30க்கு எழுந்திரிச்சு நான் காஃபி வச்சுட்டு வெளியே பாத்ரூம் போயிட்டு அப்படி வெளியே கொஞ்சம் வாசல்லாம் தெளிச்சுட்டு அப்படியே வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்தால் தம்பி விளையாடுற சைக்கிளில் அதை கொஞ்சம் வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு, கொஞ்சம் நகர்த்தி வச்சேன். அதை நகற்றும்போது ஒரு வித்தியாசமான கலரில் ஒன்று தெரிஞ்சிச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா பாம்பு. அது என்ன வகையான பாம்புன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் பயமும் வந்துருச்சு. வீட்டில் யாருமே இல்லை, ஜென்ஸு. அப்புறம் எனக்கு ஏற்கனவே இது மாதிரி 2 தடவை பாம்பு பிடிச்சிருக்கிற நிகழ்வும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பயப்படாமல், சரி எங்கேயும் போய் பாம்பு புகுந்துக்கக்கூடாது, அப்படி பாம்பு போய் எதிலாச்சும் புகுந்துக்கிடுச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் கொஞ்சம் அதை பாம்பை பார்த்துக்கிட்டே பக்கத்தில் ஒரு கவரும், ஒரு பாலித்தீன் கவரும், ஒரு சாக்குப்பை கவரும் இருந்துச்சு. சரி அதில் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு யோசிச்சுட்டு அப்படியே சின்ன கவர் எடுத்து பிடிச்சேன். ஃபஸ்ட்டெல்லாம் வாட்ரு பாட்டில் 2 லிட்டர் வாட்ரு பாட்டிலில் 2 தடவை பிடிச்சிருக்கேன் பாம்பை. அதோடய வாய்ப்பகுதியை முன்னாடி வச்சுட்டா நம்ம எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருந்தால், அமைதியாக இருந்தால் அதுவே தானாக போயிடும். இல்லை அப்படியே மறுபடியும் மூடியை மாட்டிட்டு நம்ம வெளியே கொண்டு போய் அதை சேஃபாக விட்டுடலாம். நம்மளுக்கும் தொந்தரவு இல்லை, அதுங்களுக்கும் தொந்தரவு இல்லை, காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுடலாம். அந்த மாதிரி தான் நான் சரி பிடிக்கலாம். ரொம்ப கலவரம் பண்ணால் அதுவும் நம்மளை பார்த்துட்டு பயந்துட்டுங்கிட்டா ஓட வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கும் ஒரு மாதிரி பயம் ஆயிரும். பிள்ளைங்க 2 பேரும் படுத்துட்ருக்காங்க தரையில் தான், இந்த ரூமுக்குள்ளே. அப்படின்ட்டு கவர் எடுத்து நீட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். போகவே மாட்டேன்ட்டார். அப்படி அங்கிட்டு நெளிய சிறுன்னு சவுண்டு வேறு. இருந்தாலும் என்ன தான் சவுண்டு விட்டு நாக்கு நீட்டிகிட்டு இருந்தாலும் இதை ஒரே அடியாக நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிடிச்சி கவரில் போட்டு கட்டியும் ஆச்சு. அப்புறம் யோசித்தேன், சரி இதை எங்கே கொண்டு போய் சேஃபாக விடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை அதுவுமா வேறு பக்கத்து வீட்டில் யாரை கூப்பிட்டாலும் அடிச்சிருவாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சரின்னு படிச்சிட்டேன். சரி இதை போய் எங்கள் வீட்டுக்காரரு நாட்டுக்கோழி பண்ணையில் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருந்து இந்த சாக்கு பையை தான் ராவிட்டு இருந்தேன். அது அங்கிட்டும் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு வீடியோ எடுத்தேன். ஏன் வீடியோ எடுத்தேன்னா, எனக்கு பயம் இல்லை, இருந்தாலும் சரி 2-3 தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு. சரி இந்த தடவை வீடியோ எடுக்கலாம், சரி நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் எடுத்தேன். அப்படியே எங்கள் வீட்டுக்காரருக்கு காஃபியை கொடுத்துட்டு ஒரு கையில் சாக்கு பை, இந்தாங்க உங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு காட்டினேன். அவர் வெளியே திறந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா 2 தடவை நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன், வாட்ரு பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு அதனால் கொஞ்சம் உஷாராயிட்டார். இருந்தாலும் பயப்படலை. எனக்கு தைரியமே அவர் தான் சொல்லுவார். அப்படியேவும் கீழே விட்டுட்டார். சரி நம்ம நாய்க்குட்டி 2 வளர்க்குறோம் கோழி பண்ணைங்களுக்கு, குட்டி நாய்ங்க தான். சரி அதுங்களுக்கு கொஞ்சம் ட்ரெயின் கொடுத்துடலாம், ட்ரெயின் பண்ணிடலாம். ஏன்னா பக்கத்தில் ஒரே தோட்டம், ஃபுல்லாக தோட்டம், அங்கேயும் நிறைய பாம்புகள் வரும். சரி இப்போயே மோப்பம் பிடிக்க பழக்கிட்டு இந்த கொஞ்சம் அதை எப்படி அது பண்ணணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டா அதுங்களும் பார்த்துக்குவாங்க. அப்படியே அதையும் கொஞ்சம் பாம்பையும் அங்கிட்டு கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்ட்டு தான் அங்கே இதை காட்டினோம். நல்லா மோப்பம் பிடிச்சாங்க. ஆனால் எனக்கு தான் பயம், இதுவும் கடிச்சிடிச்சு விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, இது விஷம் இல்லாத பாம்பு தான், ஓலைப்பாம்பு, அதனால் பயப்பட வேண்டியதில்லை, அதுவும் நம்மளை ஒன்றும் பண்ணாது,
நம்மளும் அதை சேஃபாக கொண்டு போய் எங்கிட்ட விட்டுடலாம் அப்படின்னொன்னு தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. இருந்தாலும் விஷம் இருக்கிற பாம்போ இல்லையோ, பாம்பு பாம்பு தானே, இருந்தாலும் பிடிச்சிட்டு பாராட்டினார் என்னைய. எப்படி பிடிச்ச பரவாயில்லையே, பிள்ளைங்க பார்த்தா பயந்துருப்பாங்க, சேஃபாக பிடிச்சிட்டு வந்துட்ட அப்படின்ட்டு பாராட்டினார். சரி சரி அப்படின்ட்டு பார்த்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தான் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு எங்கள் மில்கி, அதை ஒயிட் கலர் நாய் பேர் எங்களோட மில்கி. அவனை நாங்கள் ரொம்ப குட்டியிலேருந்தே வந்து வளர்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு திறக்காத குட்டியிலேருந்தேவும். ஏன்னா அவங்க அம்மா வந்து யார் இதோட மதர்னே தெரியாது. எங்கள் கண்ணை மூடிட்டேவும் கொஞ்சம் எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்து போயிட்டே இருந்தான். பார்க்க பாவமாயிருச்சு. சரி, நாங்கள் நாட்டுக்கோழி பண்ண வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். நாய் தேவை, எதுக்கு வெளியே எங்கேயும் வாங்கிட்டு அப்படின்னு தான் இவனை வாங்கி வளர்த்தோம். பக்கத்தில் இருக்கிற சாக்கோ, செவலை கலரு டாக்கு, ரெண்டையும் தான் வளர்த்துட்ருந்தோம். பாம்பு பார்த்துட்டு ஒரே அதிர்ச்சியில் இருந்தாங்க. இப்போ பாருங்களேன், எங்கள் நாட்டுக்கோழியை ஒன்றுனா பார்க்குறாங்க.